நம்ம மாறன் வீரா சீரியலில் நடந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரோமோ பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சீனில் வந்துட்டு ஃபஸ்ட்டு ராமச்சந்திரனை தான் காமிச்சிட்ருக்காங்க. நம்ம வக்கீல் வந்துட்டு ராமச்சந்திரனுக்கு வந்து கால் பண்ணுறாரு. அவர் வந்துட்டு பேசுகிறாரு. அப்போது வந்துட்டு இன்றைக்கி தான் வந்துட்டு அந்த போலீஸ் வந்து உங்கள் பையனை வந்து கோர்ட்டில் வந்து விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்கிறப்ப சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த கிளம்பி வரோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பையனை வந்து கூட்டிகிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே சார் நான் வந்து அழைச்சி கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரனும் வந்து சொல்லிடுறாரு. அப்புறம் அவன் வள்ளி கேட்குறாங்க, அவனை வந்துட்டு கிளம்ப சொல்லு, அங்கே வந்து இன்றைக்கி வந்து விசாரிக்கிறாங்களா, அதனால் கோர்ட்டுக்கு போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் வந்து வள்ளிக்கிட்ட வந்து சொல்கிறாரு. அப்புறம் வீட்டில் எல்லாருமே வந்துட்டு ரெடி ஆகிற மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க. சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் வந்து எல்லாரையும் வந்துட்டு கூப்பிட்றாரு. கூப்பிட்டுட்டு நடந்து போகிறப்போ வந்துட்டு ஒரு டேபிளில் வந்துட்டு ராமச்சந்திரனோட கால் வந்து இடிச்சிருது. இடிச்சதும் வந்துட்டு டக்குன்னு வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு எல்லாருமே பதறாங்க. நம்ம வள்ளி சொல்கிறாங்க, அண்ணா என்னென்ன இப்படி நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை ஒன்றும் இல்லைம்மா, நான் வந்து தெரியாமல் இடிச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறப்ப, இல்லைண்ணே நம்ம வந்துட்டு கோர்ட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கோம், இந்த நேரத்தில் இப்படி ஒன்று நடக்குது, எனக்கு என்னமோ மனசு வந்து சரியில்லை, வாங்க கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேணாமா, வா போகலாம், ஆல்ரெடி வேறு டைம் ஆகிடுச்சு, வாங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறப்ப, இல்லைண்ணா எனக்கு வந்து உள்மனசு ஏதோ சொல்லுதுன்னா நம்ம உட்காந்துட்டு போகலான்னா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்காக நம்ம ராமச்சந்திரனும் வந்துட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துருக்காரு. அப்புறம் வந்து தண்ணி கொடுக்குறாங்க வள்ளி. அப்புறம் தண்ணியும் வாங்கி குடிக்கிற மாதிரி தான் இருக்குது. தண்ணி குடிச்சிட்டு சரிம்மா வாமா போவோம் அப்படிங்கிற பொழுது, என்னென்ன என்றைக்குமே இப்படியெல்லாம் நடந்ததில்லை, இன்றைக்கின்னு பார்த்து இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வள்ளி வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இருக்காதும்மா, நான் தான் தெரியாமல் இடிச்சுக்கிட்டேன் அந்த டேபிளில், வேறு எதுவும் கிடையாது சரியா, சரி வா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராமச்சந்திரன் வந்து கூப்பிட்டுட்டு இருக்க மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க அந்த சீனில். இல்லைண்ணே கரெக்டாக வந்துட்டு கோர்ட்டுக்கு போகிறப்ப இப்படி நடக்குதே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வள்ளிக்கு வந்துட்டு மனசே சரியில்லை, அதை பற்றியே யோசிச்சுட்ருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் நடந்து வர்றப்ப மேலே வந்துட்டு மாறனோட அம்மாவோட ஃபோட்டோ வந்துட்டு டக்குன்னு கீழே விழுகுது. கீழே விழுந்ததும் எல்லாருமே வந்துட்டு ஷாக் ஆகிடுறாங்க. ஷாக் ஆகி பார்த்துட்ருக்காங்க. வள்ளிக்கு வந்துட்டு அது வந்து ஒரு மாதிரி இருக்குது, என்னடா இது திடீர்னு வந்துட்டு அண்ணி ஃபோட்டோ வேறு கீழே விழுகுதே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கிறாங்க. உடனே ஓடி போய் மாறன் வந்து அந்த ஃபோட்டோ வந்து எடுக்கிறாரு. எடுத்தோடனே அந்த அதில் உள்ள கிளாஸ் எல்லாம் வந்துட்டு தூள் தூளாக வந்து நொறுங்கிருச்சு. இதை பார்த்ததும் நம்ம வள்ளி வந்துட்டு கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க. இல்லைண்ணே இவ்வளோ நேரம் வந்துட்டு இப்படியெல்லாம் வந்து நடக்கிற பொழுது எனக்கு வந்து ஏதோ ஒரு டவுட் இருந்துச்சு, ஆனால் இப்போ வந்து அது கண்டிப்பாக கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இது வந்துட்டு ஏதோ எனக்கு வந்து தப்பாக தெரியுதுண்ணே, ஃபோட்டோ வேறு விழுந்துருச்சு, அதில் உள்ள கண்ணாடியெல்லாம் வேறு உடஞ்சிருச்சு, ஆல்ரெடி நீங்கள் வேறு டேபிளில் வேறு வந்து கால் வந்து உங்களுக்கு இடிச்சிருச்சு, கண்டிப்பாக வந்துட்டு இதில் ஏதோ ஒரு இது இருக்குண்ணே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வள்ளி வந்துட்டு சொல்கிறாங்க. அட நீ வேறம்மா, அதெல்லாம் இருக்காதும்மா, ஃபோட்டோ வந்து சரியாக மாட்டியிருக்காது, அதனால கீழே விழுந்திருக்கும், அதுக்கு போய் இப்படியெல்லாம் நீ யோசிக்காத, எதையும் வந்துட்டு அப்படி நினைக்காத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராமச்சந்திரன் வந்து சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வள்ளி சொல்கிறாங்க, இல்லைண்ணா எனக்கு ஏதோ பயமாக இருக்குண்ணே, மாறனுக்கு ஏதோ ஆகிடுமோ அப்படின்ட்டு வந்து எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ராமச்சந்திரன் சொல்கிறாரு, என்ன வள்ளி, அப்படி அவனுக்கு ஏதாவது ஆகிட்டுனா நம்ம வந்து விட்டுருவோமா, நம்மளாக தான் கூட இருக்கமே, அவனுக்கு கண்டிப்பாக எதுவுமே ஆகாது, நீ வந்துட்டு தேவையில்லாமல் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காத, எல்லாத்தையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காத, சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ராமச்சந்திரன் கூப்பிட்ற மாதிரி காமிச்சிட்ருக்காங்க. அப்புறம் இன்னொரு சீனில் வந்துட்டு நம்ம வீராவை காமிச்சிட்ருக்காங்க. வீரா வந்துட்டு மாறனோட அம்மாவோட சமாதிக்கிட்ட போய் மறுபடியும் வந்து வேண்டிகிட்டு இருக்க மாதிரி தான் இருக்குது. இந்த மாதிரி ஒரு பையனை பெற்றதுக்கு நீங்கள் வந்து புண்ணியம் தாம்மா பண்ணியிருக்கணும், நான் கூட அவனை வந்து தப்பாக நினச்சிட்டேன், ஆனால் வந்து அவன் இவ்வளோ நல்லவனாக இருந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வந்துட்டு நம்ம வீரா வந்து சொல்கிறாங்க. அவன் வந்து செய்யாத தப்புக்கு வந்து தண்டனையை வந்து அனுபவிக்க நான் விட மாட்டேன், அவனை எப்படியும் அதிலேருந்து நான் வந்து காப்பாற்றிடுவேன், இப்படி ஒரு சுச்சுவேஷனில் அவன் இருக்கிறப்ப நீங்கள் இருந்தால் எவ்வளோ பண்ணியிருப்பீங்களோ என்ன பண்ணியிருப்பீங்களோ அதை தான் நானும் பண்ண போகிறேன், கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் இருந்திருந்தா அவனை வந்துட்டு விட்டு கொடுத்துருக்க மாட்டீங்க, அவன் தப்பே பண்ணல அப்படின்றத வந்து நிரூபித்து நீங்கள் வந்துட்டு அவனை எப்போயோ வந்து வெளில கொண்டு வந்திருப்பீங்க, நானும் இனிமேல் அது மாதிரி தான் பண்ண போகிறேன், இதுக்கு வந்து என் கூட வந்து நீங்கள் தான் துணையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வந்துட்டு நம்ம வீரா வந்துட்டு வேண்டிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ஃபோட்டோகிட்ட எந்த ஆன்சருமே வந்து வர்றதில்ல. உடனே வந்துட்டு நம்ம வீரா சொல்கிறாங்க, என்னம்மா நான் இவ்வளோ தூரம் வந்து சொல்லிகிட்ருக்கேன், நீங்கள் எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீரா சொல்கிறாங்க. உடனே அவங்க கிட்ட இருந்த விளக்கு வந்து அணையிற மாதிரி தான் இருக்குது. இதோட அந்த ப்ரோமோவை முடிச்சிடுறேன்.